ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது சூர்யா மகாவை அவமானப்படுத்தணும்னு சொல்லி சித்ராவும் கௌதமும் என்னென்னமோலாம் திட்டம் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க செய்கிற எல்லா திட்டமும் சூர்யா மகாவுக்கு ரொம்பவுமே நல்லதாக மாறிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தான் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோன்னா அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினச்சி தகவல் நியூஸ் எல்லாம் போட்டாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஆர்டர் கிடச்சி அவங்க போய் ஸ்வீட்லாம் கொடுத்து செம்மையாக வெறுப்பேற்றிட்டு மாஸ் காட்டிட்டு வந்தாங்க சூர்யாவும் மகாவும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் வீட்டில் இருந்துக்கிட்டே பார்த்தோம்னா அதாவது உண்டோ வீட்டுக்கு ரெண்டாகம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அனாமிகா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ சித்ரா கொடுத்த மருந்தை கலக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சித்ரா பார்த்தோம்னா அனாமிகாவுக்கே அல்வா கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் கொடுத்த மருந்து வந்து ஐஸ்வர்யாவுக்கு தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவன் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் இப்போ ஐஸ்வர்யாவுக்கு அந்த மருந்தை கலக்கி கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் விஜய்க்கும் அந்த மருந்தை கலக்கி கொடுப்பாங்க. ஆனால் விஜய் வந்தால் பிரபாகிட்ட சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தோன்னா இன்றைக்கான ப்ரொமோவில் அதிரடியாக நமக்கு ஒரு ஸ்டோரியை காட்டியிருக்காங்க. அதை வச்சு நம்மளால் என்ன கெஸ் பண்ண முடியுதுன்னா, இப்போ ஐஸ்வர்யாவுக்கு எப்படியோ அனாமிகா செய்கிற அந்த தில்லுமுள்ளு திருட்டு வேலை வந்து தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதும், அதனால் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஐஸ்வர்யா வந்து செம்மையாக ஒரு நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இன்றைக்கான ப்ரொமோவை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போச்சு. ஏன்னா மகாவுடைய முகத்துலையும் எந்த ஒரு பதட்டமும் இல்லை, சூர்யாவோட முகத்துலையும் எந்த பதட்டமும் இல்லை. ஆனால் மற்ற வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தா அப்படியே ரொம்ப கவலையாகவும் சோகமாகவும் இருந்தாங்க. அப்போ யாருக்கிட்டையும் சொல்லாமல் இவங்க மட்டும் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி இதையே ஒரு ட்ராப்பாக வச்சு இதையே ஒரு திட்டமாக வச்சு இதை வச்சு சித்ரா கௌதமை செம்மையாக லாக் பண்ணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா அனாமிகா ஏதாவது ஃபோனில் பேசுகிறது அப்படி இப்படின்னு இவங்க கேட்டுருந்துருப்பாங்க. நீங்கள் கொடுத்த மருந்தை கலக்கி கொடுத்தேன், பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாட்டிருக்கு. ஆனாலும் கரெக்டான நேரத்தில் தட்டு மாத்திரப்போ போய் ஐஸ்வர்யா அந்த தட்டை ஒரு விட்டாங்க பாருங்கள். பால் பழம்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட பார்த்தோன்னா மகா வந்து எங்கள் அக்காவுடைய வாழ்க்கை வீணாக்கினாலுமே அவங்களாம் ஆளை விட்டா முடிச்சான்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சித்ரா கௌதம் மறந்து போயிட்டாங்க. ஏன்னா நம்ம ஐஸ்வர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி, மாமா என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காலெல்லாம் விழுந்து அப்படியே சும்மா செம்மையாக ஒரு பர்ஃபார்ம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐஸ்வர்யாவுக்கு நடிக்கிறதுக்கு சொல்லவே தேவையில்ல, சூப்பர் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஐஸ்வர்யா வந்து அவங்கள மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா சித்ரா கௌதமும் வந்து அப்படியே தலையில் கட்டி உரின்னு உரிச்சிருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அப்போ அடுத்த ஸ்டோரி வந்து சித்ரா கௌதம் ஐஸ்வர்யா அவங்களோட ஸ்டோரின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாரத்துக்கான அதிரடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும். அதே நேரத்தில் நம்ம சூர்யாவும் சும்மா இருக்க மாட்டார், மகா கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பார். அதனால் அதுவும் நமக்கு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் இருக்குது. பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.